வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் பச்சை சுண்டைக்காயில் பருப்பு போட்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காயினாலே கசக்கும், வேண்டாம், சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. புளி சேர்க்காமல் பருப்பு சேர்த்து இந்த கூட்டு செய்கிறதுனால இதை சப்பாத்தி, பூரி, சாதம் இதோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை சுண்டைக்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், 100 கிராம் பாசிப்பருப்பு, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் அல்லது எனி குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன். இதோட கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கணும். இந்த சுண்டைக்காய் காம்போடு இருந்ததுன்னா முதல்ல நாம் காம்பை நீக்கிடணும். பாசிப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். எல்லா சுண்டைக்காயையும் இதுபோல் லேசாக தட்டிடணும் அல்லது கத்தியால் 2ஆக கட் பண்ணிக்கணும். தட்டி எடுத்து வச்ச சுண்டைக்காயில் தண்ணியை விட்டு நல்லா அலசிடணும். முத்தின சுண்டைக்காயில் விதை இருக்கும், அந்த விதையை நம்ம சேர்க்கக்கூடாது. பிஞ்சாக இருந்ததுன்னா விதை இருக்காது. தண்ணியை வடிச்சிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் குக்கரில் செய்ய போகிறோம். அதனால் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். தட்டிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுள்ள, அதாவது 20 நம்பர் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி, மஞ்சள் தூள், ஜீரகம், உப்பு, 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் எல்லாவற்றையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் குக்கரை வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். பொரிந்த பிறகு மிளகாய் வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிந்த பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும். இது சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் தீரும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் குணமாகும். தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சிறுநீர் சம்மந்தமான நோயை குணமாக்கும். கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும். இந்த சுண்டைக்காயில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் குணம் இருக்கிறதுனால சித்த மருத்துவத்தில் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஃபைனலாக பச்சை கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டால் போதும். பச்சை சுண்டைக்காய் பருப்பு கூட்டு ரெடி. இவ்வளவு நன்மைகள் இருந்த இந்த பச்சை சுண்டைக்காய் பருப்பு கூட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.